வணக்கம். 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒர்க்கு தான் அட்டன் பண்ண போயிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா கஸ்டமர் நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ தான் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. போர் மோட்டர் போட்டாவே தண்ணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடிக்கு தண்ணி வருது காரையிலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பைப் உடஞ்சி போனது தான் சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால் எங்கே உடஞ்சிருக்குன்னு தெரியல. பைப் எல்லாமே கன்சலில் போட்டிருக்காங்க. ஏர் லைனும் கன்சலில் தான் இருந்தது. பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நம்ம கரெக்டாக ஒரு குத்து மதிப்பாக தான் ஒரு இடத்துல வந்து நம்ம பிரித்து பார்த்தோம். பிரித்து பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் ஹெச்டி ஹோஸ் போர் ஹோஸ் வந்து பிவிசி பைப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எம்டிஏ போட்டு அந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த எம்டிஏ கீழே கட் ஆயிடுச்சு. இந்த மர ஏற்றனதும் கரெக்டாக கட் ஆயிடுச்சு. ஹெச்டி ஹோஸ்லேயே டைரெக்டாக ஜிஐ பைப் வந்து மரம் போட்டிருக்காங்க. அதில் தான் கட் ஆகிருக்கு. ஆனால் அந்த பக்கம் பைப் எப்படி கட் ஆகிடுச்சின்னு தெரில அப்படின்ட்டாங்க ஹவுஸ் ஓனர். அதை நம்ம பிரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 3 பைப்பு ட்ரைனேஜ் லைன் கிராஸ் ஆகிடுச்சு. அந்த பைப்பில் நம்ம ரோல்ஸ் பண்ணிட்டோம். அதையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த போர் போட்டதுனால இதனால தான் தண்ணி எல்லா பக்கமும் போயிருக்கு. காரை உடைக்காமல் நம்ம கரெக்டாக பைப் உடைச்ச இடத்துல மட்டும்தான் யதார்த்தமாக நோண்டினோம். கரெக்டாக அந்த இடத்துலையே கரெக்டாக நம்ம லைனை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம உடனே மெட்டீரியல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்த மாதிரியே பார்த்திங்கன்னா லைனை வந்து பழைய மாதிரி போடாமல் மறுபடியும் ரீஒர்க் செய்கிற மாதிரி, அதாவது ஃபால்ட் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம பெண்டு போட்டு லைன் வந்து தனியாக ஒரு டேப் வாங்கிட்டு கொடுத்துட்டு லைனை பர்ஃபெக்டாக போட்டு லைனையும் மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டி வந்தாச்சு. அந்த உடஞ்ச 3 பைப்பு நம்ம ஒரு கவரிங் போட்டுவிட்டு பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.